பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 128 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியை நான் முக்கியமான ஒரு சுற்றுலா ஸ்தலத்தில் நான் பார்த்தேன். அந்த இடத்துல அவர்கள் ஒரு டீ கேன் வைத்துக்கொண்டு டீ விற்று கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சகோதரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்க்கல, நான் அவர்களை பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய கடன் பிரச்சனை, தன்னுடைய வீட்டினுடைய காரியங்களை அவர்கள் கருத்தில் கொண்டு உழைக்க வேண்டும், எப்படி ஆகிலும் நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எவர்களுக்கும் நாம் தீங்கு செய்யாமல் நம்முடைய சொந்த உழைப்பினாலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது உண்மையாகவே இந்த சகோதரியை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கைகளின் பிரயாசம். அதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனாலும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, உற்றார் உறவினர்களாலும் எந்த ஒரு உதவியும் இல்லை. ஆனாலும் தன்னுடைய முயற்சியினாலே அவர்கள் அந்த வேலையை சந்தோஷத்தோடு செய்கிறதை நான் பார்த்தேன். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், வேத வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா நாம் உழைக்கிற பொழுது, உண்மையாய் நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதனுடைய பலனை நாம் அடைந்தே தீருவோம். இது தேவனுடைய நீதி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் எடுக்கிற முயற்சி ஒரு நாளும் அது தோல்வியை அது சந்திக்காது. அது செய்கிற காரியத்தை செய்து முடித்து ஆகும். உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை கண்டு என்னை கேவலப்படுத்துவார்கள், என்னை புறம் பேசுவார்கள், என்னை குறை பேசுவார்கள், என்னை மனமடிவாக்குவார்கள் என்று நீங்கள் எண்ணாமல், உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வழியிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் நீங்கள் சாப்பிடும்படிக்கு, நீங்கள் உயரும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கடந்து வந்திருக்கலாம், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடுவீர்கள். உங்களுடைய வாழ்விலே யாரெல்லாம் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார்களோ அவர்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். நீங்கள் எவ்விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்விலே, நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வேலைகளிலே கர்த்தரை நீங்கள் நினைத்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சந்தோஷமாக நீங்கள் உணர்ந்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக அவர் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விசாலமான இடத்திற்கு அவர் கொண்டு வந்து விடுகிற தெய்வமாய் இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.